ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 விண்டோஸ் 10லேருந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி பண்ணியிருப்போம்னா யூஎஸ்பி பூட்டப்லாம் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் நம்ம நார்மலாக ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ விண்டோஸ் 10 ஓஎஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதை அப்படியே அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அப்கிரேட் பண்ணி அதோட ஃபோல்டர்ஸ், ஃபீச்சர்ஸ், செட்டிங்ஸ் இது மாதிரி என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதோட டீட்டெயில் பற்றி பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்ட் பண்ணிக்கங்க. மவுண்ட் பண்ணி கீழே செட்டப் ஃபைல் இருக்கும், அதை ரன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் விண்டோஸ் 11 நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா செக்கிங் யுவர் பிசின்னு வரும். தி சிஸ்டம் டிஸ்க் நீட்ஸ் டு 64 ஜிபி ஆர் லார்ஜர், அதாவது 64 ஜிபி விட அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தது. ஸோ 64 ஜிபி கீழே இருந்தால் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது. திஸ் பிசி மோஸ்ட் சப்போர்ட் டிபிஎம் 2.0. அதே மாதிரி டிபிஎம்ன்ற ஒரு போல்டர் எனேபிள் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு கீழே சர்ச் பட்டனில் ரன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரன்னில் tpm.msc அப்படின்னு கொடுங்க. கொடுத்து ஓகே கொடுத்தீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபிஎம் மேனேஜ்மெண்ட் ஆர் லோக்கல் கம்ப்யூட்டர் கேனாட் பி ஃபவுண்ட், அதாவது எனேபிள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல காட்டுது. இது செட்டிங்ஸில் மாற்றணும். அதாவது விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும்னா சீக்யூர் பூட் எனேபிள் பண்ணணும். அதேமாதிரி டிபிஎம் எனேபிள் பண்ணணும். 64 ஜிபி அதுக்கு மேலே டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். இப்போ பயாஸ் மெனு F2 ஆர் டெலிட் கீ கொடுத்து, இது ஆஸ்ட்ராக் போர்டு. ஸோ ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும். மோஸ்ட்லி இது செக்யூரிட்டியில் இருக்கும். சீக்யூர் பூட் டிசேபிள் இருக்கும், அது எனேபிள் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் ட்ரஸ்ட் டெக்னாலஜி தான் டிபிஎம், இது எனேபிள் கொடுத்துங்க. சில வேறு மாடல் மெத்தட் இருக்கும், செக் பண்ணிக்கங்க. அதையும் எனேபிள் கொடுத்து சேவ் கொடுத்து ரீபூட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்ட் பண்ணி இதை ஓப்பன். செட்டப் ஃபைலை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் செட்டிங்ஸ். இது ரெண்டும், அதாவது விண்டோஸ் 11க்கு சீக்யூர் பூட் எனேபிள் பண்ணணும், டிபிஎம் மோட் எனேபிள் பண்ணணும், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கணும். 64 ஜிபி அபோவ் இருந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். செக்கிங் யுவர் பிசி. இந்த இடத்துல அந்த டிபிஎம் முன்ன போட்டோம் இல்லையா, அதை செக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகே, டிபிஎம் மெசேஜ் கொடுத்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது லோக்கல் கம்ப்யூட்டர் அன்லோக்கல், இது ஓகே ஆனில் இருக்குன்ற மாதிரி டீட்டெயில் வந்துருச்சு. ஸோ இதுவும் இன்ஸ்டாலேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு making sure you are ready to install Windows 11 setup. ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லோட் ஆகிடும். ரொம்ப நேரம் செக்கிங் போயிட்டுருக்கோம். Install Windows 11 Pro. Keep personal files and apps. ஓகே, செட்டிங் நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இது 100% கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகி ரீபூட் ஆகும் மிஷினு.
ஸோ 100% முடிச்சு. யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் இன் a few moments. ஓகே, மிஷின் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகிட்டு விண்டோஸ் 11 வந்து அப்டேட்ஸ் ஆகுது. ஒர்க்கிங் ஆன் அப்டேட்ஸ், ப்ளீஸ் கீப் யுவர் கம்ப்யூட்டர் ஆன். ஓகே, மிஷின் ஸ்டார்ட் ரெடி ஆகிருச்சு. ஸோ அப்டேட் முடிஞ்சிருச்சு. விண்டோஸ் 11 OS வந்து அப்டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீம்ஸ், பேக்ரவுண்ட் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில் வந்து இந்த OS எப்படி இருக்குது, இதோட தீம்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத முன்னாடி வீடியோவிலையும் போட்டிருக்கோம். இங்கேயும் பார்க்கலாம். பேக்ரவுண்டு இது வந்து ஒரு 6 இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெச்டி இமேஜ் தான், சூப்பராக இருக்குது பார்க்க. ஆனால் அந்த மெயின் இமேஜ் வந்து அந்த பூ வந்து ப்ளூ கலர் பூ இருக்குது இல்லையா, இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ லுக்கும் நல்லா, இதுலேயே வந்து டார்க் இருக்குது, லைட் இருக்குது. இது வந்து டார்க்கு, இது லைட்டு. ஸோ லைட்டு தான் நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இமேஜ் நல்ல குவாலிட்டியில் தெரியுது. ஸோ இது வந்து டெஸ்க்டாப் 1 2 3. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து மல்டி மானிட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணாமல் சிங்கிள் பெரிய மானிட்டர்லேயே வந்து டெஸ்க்டாப் 1 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டம் ஐக்கான் வந்து அதான் கர்சர் கொண்டு வந்தால் ஹைடு ஆன் ஆஃப் அப்படி இருக்குது. அவ்வளோதான். இந்த ஐக்கான்ஸ்லாம் வந்து உபுண்டு ஐக்கான்ஸ் மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதை என்னென்ன மெத்தடில் செட் பண்ணலான்றதை நான் செக் பண்ணி பார்க்கல. அதுக்கு ஐக்கான்ஸ் வந்து மாற்ற முடியுமான்றதை நான் பார்க்கல. நெக்ஸ்ட் வீடியோ வேணால் பார்ப்போம். ஸோ விண்டோஸ் 11 Pro. ஓகே அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது. குட். ஆடியோலாம் செக் பண்ண நல்லா தான் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்குங்க. நன்றி.